என்னோட வேலை பண்ணுனால எனக்கு பேக் பெயின் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இத ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆசனா இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சேலஞ்சுல அந்த ஆசனா தான் பார்க்க போறோம். 100 டேஸ் சேலஞ்ச். ஆசனா நேம் பவன முத்தாசனா. பவன முத்தாசனா. பவனம் அப்படின்னா காத்து, முக்தினா அத முக்தி கொடுத்து வெளியேற்றுறது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய காற்ற வெளியேற்றுறது. வாயு பிடிப்புனால உங்களுக்கு என்ன உடம்புல பேக் பெயின் என்ன பெயின் இருந்தாலும் இந்த ஆசனால ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஆசனாவோட பேர்லயே இருக்கு. இந்த ஆசனா யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு பேசிக்கான ஆசனா லைன்ல. அதனால எல்லாரும் பண்ணலாம். கர்ப்பிணிகள் வயிற்றுல சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாருமே இதை பண்ணலாம். இந்த ஆசனா எப்படி பண்றது அப்படின்னு இப்ப பார்த்துடலாமா? மேட் இல்லைன்னா ஒரு விரிப்புல இது மாதிரி நேரா படுத்துட்டு படுத்துட்டு நல்ல ரிலாக்ஸா 2 காலையும் மடக்கி நெஞ்சோட பிடிச்சு கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு வந்தாலே பவனமுத்தாசனா வரும். நெக் பெயின் இருக்கிறவங்க இது வரைக்கும் சொல்லணும். நெக் பெயின் இல்லை என்னால் இதுக்கப்புறம் செய்ய முடியும்னு சொல்றவங்க நீங்க தலையை தூக்கி கொண்டு வந்து முட்டியை தொடலாம். இந்த பொசிஷன்ல 30ல இருந்து 60 வினாடி இருக்கலாம். இல்ல 1 நிமிடம் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா 1 நிமிடம் 2 நிமிடம் கூட இருக்கலாம். உங்களுடைய பேக் பெயின்க்கு இது ஒரு குவிக்கான ரிலீவா இருக்கும். பழக்கங்களை வழக்கங்களா மாத்துறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா நீங்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த 100 டேஸ் சேலஞ்சோட முடிவில் 3 டேஸ் ஃப்ரீ யோகா கிளாஸ் ஆன்லைன்ல பண்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.